சப்சர்வியன்ஸ் அப்படின்னு ஒரு படம் ஒன்று பார்த்தேன் கைஸ். டேய் கண்டிப்பாக சொல்கிறேன்டா மாப்பிள்ளைடா, கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியோட உட்காந்து பார்த்தா கண்டிப்பாக செருப்படி கன்ஃபார்ம். இதில் என்ன ஒரு கதைனா, ஃபியூச்சரில் ஏஐ ரோபோ வந்து நம்ம இப்படிலாம் ஆட்டி படைக்க போதா அப்படின்னு நமக்கே கொஞ்சம் ஒரு பக்கம் நெஞ்ச பதவிக்கும் காட்சிகள் இதில் அதிகமாக இருக்குங்க கைஸ். ஏன்னா இதில் இந்த ரோபோ பண்ணுற வேலையை பார்த்தா கண்டிப்பாக நமக்கு செருப்படி விழுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோட ஒய்ஃபுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காண்டி ஹீரோ ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறானுங்க. அதனால 2 சின்ன பிள்ளை இருக்கிறதுனால ஒரு ஏஐ ரோபோவை வந்து அவங்க வீட்டு வேலைக்கு சேர்க்கும்போது ரோபோவே எல்லாத்துக்கும் பிடிச்சி போகுது. ஆனால் கடைசியில் பார்த்தா அந்த ரோபோ வந்து ஹீரோவே போட்டு அஜால் உஜால் பண்ணுற மாதிரி இதில் கதையை கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க கைஸ். டேய் இந்த ரோபோலாம் நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தால் நமக்கு கண்டிப்பாக செருப்படிடா. டேய் அஜால் உஜால் பண்ணுறதுக்காண்டியே ஒரு மாதிரியாவே ஹீரோவை சுற்றிக்கிட்டே தெரியுது. கடைசியில் வந்து ஹீரோ லவ்வில் செவிச்சிச்சா இல்லையா, இதாங்க கதைன்னு எது எடுத்து சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. இதெல்லாம் ஒரு கதை சொல்லி எடுத்து வச்சுருக்காங்க. இதை போய் நம்ம வீட்டில் கொண்டு போய் ஃபேமிலியோட பார்த்தா கண்டிப்பாக நமக்கு செருப்படி கன்ஃபார்ம். அதனால சொல்கிறேன் கைஸ், இந்த படத்துலலாம் நம்ம ஃபேமிலியோட பார்க்கறத தவிர்க்க வேண்டும். இந்த ஏஐ ரோபோலாம் நம்ம வீட்டில் வச்சுட்டு வேலைக்கு பார்த்துக்கிட்டு வச்சோம்னா என்ன ஆகுறது? இந்த ஏஐ ரோபோலாம் வீட்டில் வச்சுக்கிட்டு நமக்கு வேலை செய்யணும்னு பார்த்தா அவன் வேலை செய்கிறதாவே வேலையே இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஹீரோவுக்கு வேலையை பார்த்து விடுது. அடப்பாவிலா டேய், இந்த ரோபோலாம் நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டா அவ்வளோதான், நமக்கு செருப்படி கன்ஃபார்ம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.